அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க செந்தில் பாலாஜி தரப்பு தற்போது கோரியிருக்கக்கூடிய சூழலில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதால் இந்த குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்குமாறு கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், முழு விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையில் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக இன்றைய தினம் செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு நீதிபதி எஸ் அள்ளி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக உள்ளதால் இந்த மனுவை எண்ணிடுவதற்காக தலைமை நீதிபதி முன்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் எண்ணிடப்பட்டு அந்த மனு விசாரணைக்கு எடுக்கப்படும் எனவும் அதுவரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதனையடுத்து கேள்வி எழுப்பிய நீதிபதி எத்தனை முறை உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பது எனவும் அந்த மேல்முறையீட்டு மனு இன்னும் எண்ணிடப்படாத நிலையில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக கருதி குற்றச்சாட்டு பதிவை எப்படி தள்ளி வைக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்பினார். இதனை அடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புதிய மனு குறித்து வாதிட அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதற்கு நீதிபதி அனுமதி அளித்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. வாதங்கள் நிறைவடைந்ததை அடுத்து இந்த மனு மீதான உத்தரவு இன்றைய தினமே பிறப்பிக்கப்படும் என நீதிபதி எஸ் அள்ளி தெரிவித்திருக்கிறார். அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க செந்தில் பாலாஜி தரப்பு கோரிக்கை விடுத்த நிலையில் இது தொடர்பான வழக்கு விவரம், வாத பிரதிவாதம் என்னென்ன வைக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்டோம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.